இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி இன் த லிவிங் வேர்ல்ட். ஸோ டாக்ஸானமின்னா என்னென்னா நேமிங், ஐடென்டிஃபைங் அண்ட் கிளாசிஃபைங் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ அதை படிக்கிறதுக்கு சில டூல்ஸ் இருந்தால் தானே நம்ம அந்த டாக்ஸானமியில் நேம் பண்ண முடியும், கிளாசிஃபை பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். Tools for the study of taxonomy. So tools and taxonomic aids. So taxonomy aids ன்னு சொல்லுவோம். இப்போ டீச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா சார்ட் காட்டுறோம், அப்புறமா விஷுவல் எய்ட்ஸ் காட்டுறோம், அதாவது பார்த்து படிக்கிறதுக்கு பிக்சர்ஸ் காட்டுறோம். ஸோ அந்த மாதிரி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் ப்ளஸ் டூல்ஸ், இவங்க ரெண்டு பேரை வச்சு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி படிக்க முடியும். ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அண்ட் டூல்ஸை வச்சு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிளான்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு டூல்ஸ் இருக்குது, ஹெர்பேரியம் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ஹெர்பேரியம் என்ன, பொட்டானிக்கல் கார்டன் என்னன்றதை பாட்னியில் பார்த்துக்கலாம், இப்போ ஜுவாலஜியில் வரலாம். ஸோ அதே மாதிரி அனிமலை பற்றி படிக்கிறதுக்கு கிளாசிக்கல் டூல்ஸ் பார்த்திங்கன்னா மியூசியம், டாக்ஸானமிக் கீஸ் அண்ட் ஜுவாலஜிக்கல் அண்ட் மெரைன் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் டாக்ஸானமிக்கலோட இம்பார்ட்டண்ட் ஆன டூல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு விசிட். ஸோ டூர் போவீங்க, ஜூ பார்க்க போய் ஜூ பார்க்கு, அப்புறமா இந்த மாதிரி எங்கெல்லாம் ஃபீல்டுக்கு போவீங்க, சாங்சுரிஸ்க்கு போவீங்க, சர்வே எடுப்பாங்க. சர்வே எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை அனிமல்ஸ், டைகர்ஸ், அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இவங்க எதோட இனத்தில் வராங்க, கிளாசிஃபிகேஷன், எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, அதாவது அதை பற்றி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறது தான் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டூல்ஸ் இந்த டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் டூல்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்க வண்டலூர் ஜூன்னு சொல்கிறாங்க. இவங்க சென்னையில், அதாவது இந்த இடம் சென்னையில் சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்னை, தமிழ்நாடுல இருக்குது. எவ்வளோ ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 ஏக்கர்ஸில் ஆக்குபை பண்ணியிருக்கு. இது ஜுவாலஜிக்கல் பார்க்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க் இன் இந்தியா. ஓகேவா? இங்கே ஜூ ஹவுசஸ் இருக்கு இல்லையா, 2553 ஸ்பீஷீஸ், ஃபானா அண்ட் ஃப்ளோரா. ஃபானான்னா ஜுவாலஜி, தட் இஸ் அனிமல்ஸை குறிக்குது, ஃப்ளோரானா பிளான்ஸ். ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபானா இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2553 ஸ்பீஷீஸ் இருக்குது. 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்ஸானமிக்கல் கீஸ். ஸோ கீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கீ. ஸோ இந்த கீழே சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ், ஒரு ஆர்கானிசத்தோட சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸை கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் டாக்ஸானமிக்கல் கீஸ். ஸோ செப்பரேட் கீஸ் டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு பிளான்ட்டோட தான், ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அண்ட் ஆல்ஃபாபெட் கீஸ் கொடுத்துருக்காங்க கப்லெட்ஸில். சோயாபீன்ஸோட சீட் எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்கா, சில சமயம் அப்லாங்காக இருக்கும், 2 அந்த செகண்ட் கேரக்டர். அப்புறமா சீட்ஸ் ஒயிட்டாக இருக்கா, அது நார்தர்ன் பீன்ஸை குறிக்குது. சீட்ஸ் பிளாக்காக இருந்ததுன்னா பிளாக் பீன்ஸ். ஸோ சோயா பீன்ஸு ரவுண்டாக இருக்குது, சில சமயம் ஒப்லாங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கா சில சமயத்தில். ஓகேவா? ஸோ அப்படியும் வச்சுக்கலாம். இல்லைனா இதை ஒயிட் கலரில் இருந்ததுன்னா நார்தர்ன் பீன்ஸ், பிளாக்காக இருந்ததுன்னா பிளாக் கீ, தட் இஸ் பீன்ஸ். இது நியூமரிக்கல் கீ ஆஃப் கப்லெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒப்லாங் ஷேப் சொன்னேன் இல்லையா, இந்த ஒப்லாங் ஷேப் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஒப்லாங். ஸோ அதனால் இங்கே ஆல்ஃபபெட் என்ன கொடுத்துருக்காங்க, பி. ஓகேவா? ஸோ இந்த பி சீட்ஸ் ஒயிட்டாக இருந்ததுன்னா நார்தர்ன் பீன்ஸ். பி சீட்ஸ்லேயே பிளாக்காக இருந்ததுன்னா பிளாக் சீட்ஸ். ஸோ சீட்ஸ் ரவுண்டாக இருந்ததுன்னா என்னது, சோயாபீன்ஸ். ஸோ இந்த மாதிரி டைகாட்டமஸ் 2 டைப். இப்போது சோயாபீன்ஸுக்கு
இந்த மாதிரி ஒரு கீ இருக்குது, அதே மாதிரி கீழே ஆல்ஃபபெட்டிக்கலில் இதுலேயும் கீ இருக்குது. ஸோ அது மாதிரி 2 வகையாக இருக்கிறதுனால டைகாட்டமஸ் கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து தியோடார் எம் ஸ்பெரி ஹெர்பேரியம் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூசியம். ஸோ மியூசியத்தை நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா செத்த காலேஜ், அதாவது ஏற்கனவே இருந்த அழிஞ்சு போன திங்ஸை வச்சு படிக்கிறது தான் இந்த மியூசியம். அதனால தான் இது செத்த காலேஜ்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ பயாலஜிக்கல் மியூசியம் ஹாவ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசர்வ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் த ஸ்டடி அண்ட் ரெடி ரெஃபரன்ஸ். ஸோ நிறைய ப்ரிசர்வ் பண்ண பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு பண்ணுறாங்க? நம்ம படிக்கிறதுக்கும் உடனடியே நம்ம அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஸ்பெசிமன் பார்த்தீங்கன்னா இங்கே போத் எக்ஸ்டிங்க்டும் இருக்குது, லிவிங் ஆர்கானிசத்தையும் இங்கே வச்சுருப்பாங்க. அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கிற லிவிங் ஆர்கானிசத்தோட திங்ஸும் இங்கே இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம் மியூசியத்தில். நெக்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஸோ இந்த இடத்துல வைல்ட் அனிமல்ஸ் வந்து நேச்சுரல் அட்மாஸ்பியர்லேயே வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருந்தாங்க, ஃபாரஸ்டில் இருந்தால் அதே மாதிரி ஒரு கண்டிஷனை இங்கே கொடுப்பாங்க, என்விரான்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணி அண்டர் த ஹியூமன் கேர் நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட கேரோட இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் மூலமாக. நெக்ஸ்ட் மெரைன் பார்க்ஸ். ஸோ இந்த மெரைன் பார்க்ஸ் வந்து ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். இந்த ஃபிஷ்ஷஸ், அந்த சி ஐட்டம்ஸ் எல்லாமே, சி ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ப்ரொடெக்டடான என்விரான்மெண்ட்டில் செய்யணும். நெக்ஸ்ட் பிரிண்டட் டாக்ஸானமிக் டூல்ஸ். ஸோ பிரிண்டட் டாக்ஸானமிக் டூல்ஸ்னா இப்போ நீ ஒரு ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சின்னா அதுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வைக்கணும். இதனால தான் இதுக்கு பேர் வச்சிருக்க ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், விலாவரியாக கொடுக்கணும், ஃபீல்டு கைடு கொடுக்கணும், எந்த இடத்துல கண்டுபிடிச்சப்போ என்னென்னலாம் கொடுத்த அந்த மேனுவல்ஸ். இப்போது நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயிலில் போனீங்கன்னா அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதியிருப்பாங்க. யார் கட்டினாங்க, எப்படி அந்த இடத்துல வந்து அந்த கோயில் ஏதோ ஒன்று டெம்பிளாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை மசூதியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதோட ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகேவா? ஹிஸ்ட்ரி, அப்புறமா யார் கட்டினாங்க, ஸோ அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த பிரிண்டட் டாக்ஸானமிக் டூல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து படிச்சிருக்கீங்க, அந்த படித்ததுக்கான இது ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நீங்கள் அந்த ஆர்கானிசத்தோட கட்டி இருக்கணும். அதாவது நீங்கள் பண்ண அந்த ரிசர்ச்சில் அந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்கணும். எதனால் இதுக்கு கண்டுபிடிச்சிங்க, அதோட ரீசன், டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் இருந்ததுனால தான் இதுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டை நான் வைக்கிறேன். ஸோ ஃபீல்டு கைட் எந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல கிடச்சதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேனுவல்ஸ். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்கறது, இதுதான் பிரிண்டட் டாக்ஸானமிக் டூல்ஸ். அதனால தான் நான் இங்கே வந்து நேம் இருக்கணும், யூசேஜ் இருக்கணும், அசெஷன் இருக்கணும், ரெஃபரன்ஸும் இருக்கணும். இது மொத்தமே பிரிண்டட் டாக்ஸானமிக் டூல்ஸில் வரும். நெக்ஸ்ட் மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ மாலிக்யூல்ஸ், நம்ம அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக டாக்ஸானமிக் டூல் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். கிளாசிக்கல் டூலில் இருந்து மாலிகுலார் டூலுக்கு மாறிடுச்சு. ஸோ கிளாசிக்கல்னால் நம்ம பார்த்தது, மாலிகுலார் லெவல், அதாவது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அந்த மாதிரி லெவலில் ப்ரோட்டீன் லெவலுக்கு போயாச்சு. ஸோ இதனால் நம்மளுக்கு இந்த மாலிகுலார் டூல்ஸால் அக்யூரசி அண்ட் அத்தென்டிசிட்டி, அக்யூரசினா ரொம்ப கரெக்டாக கிடைக்குது, நம்பகத்தன்மையாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்து மாலிகுலார் டெக்னிக்கை வச்சு ஃபஸ்ட்டு டிஎன்ஏ பார் கோடிங். இப்போ இந்த மாதிரி பார் கோடிங் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஎன்ஏக்கும் பார் கோடிங் பண்ணல. எப்படின்னா, இப்போ ஏதாச்சும் இந்த பூச்சியில் ஏதாச்சும் ஒன்று எதை எடுத்துக்கோங்க, அதோட டிஎன்ஏவை எடுத்து இந்த மாதிரி பார் கோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் ஒரு பூச்சி வருது நியூவாக, அது இந்த பார் கோடை செட் பண்ணுமா? ஸோ இல்லை, இந்த பார் கோடை மட்டும் வச்சாவே அந்த மொத்த டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். இந்த பூச்சிகளோட டிஸ்கிரிப்ஷனோ இல்லை பிளான்ட்டோ ஏதோ எந்த ஆர்கானிசத்தோட டிஸ்கிரிப்ஷனையும் கொண்டு வந்துடலாம். அதுதான் பார் கோடிங். ஸோ ஷார்ட் ஜெனட்டிக் மேக்கர், அதாவது இவ்வளோ இதை
ஒரு சின்ன இதில் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, பார்கோடில். ஸோ இது வந்து பர்டிகுலர் ஸ்பீஷீஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது இந்த ஸ்பீஷீஸோட தான் இந்த பார்கோடிங்னு ஈஸியாக. டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஜெனட்டிக் சிமிலாரிட்டிஸ், அதாவது டிஎன்ஏ சீக்வன்ஸில் ஜெனட்டிக் சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது பாருங்கள், இது ஒரு டிஎன்ஏ, இது ஒரு டிஎன்ஏ. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்குறாங்க. ஸோ ஒன்றா சேர்ந்த பிறகு நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது தான் இந்த டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். ஓகேவா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட சாம்பிளை எடுத்து அதே மாதிரி இந்த டிஎன்ஏவோட நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த பண்ணிடலாம். இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிரிமினல்ஸ், அதாவது க்ரைம் சஸ்பெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த க்ரைமோட டிஎன்ஏ. இது இந்த பேண்ட்ஸ், இதே மாதிரி இருக்கிற பேண்ட்ஸ் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் தான் இருக்குது அந்த பேண்ட்ஸ். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் எடுத்துக்கலாம். நம்ம கைரேகை மாதிரி டிஎன்ஏக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு அட்வான்ஸ்டு ஒன். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம், RFLP. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ஹோமோலாகஸ் சேமாக இருக்கிற அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கலாம். இல்லை டிஎன்ஏ சாம்பிள்ஸை நம்ம டைஜஸ்ட் பண்ணியும் தேவையான அந்த ஹோமோலாகஸ் சேமாக இருக்கிற சீக்வன்ஸை மட்டும் பிரித்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், PCR. இதுதான் ஒரு வருஷமாக 2 இயர்ஸ், நியரிங் 2 இயர்ஸ், 2 இயர்ஸாக பிசிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க. RT-PCR. பிசிஆர்ன்றது வந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை அதிகமாக பண்ண முடியும். நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த ஜீன் அதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன போர்ஷன் கிடைச்சா போதும், அதுலேருந்து நம்ம டாக்ஸானமிக் டூல்ஸை வச்சு படிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். ஸோ சைபர் டூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? சைபர் டூல்ஸ்னா உங்களுக்கு தெரியும். அலீஸ், டெய்சி, ஏபிஸ், ஸ்பைடா, டிராவிங். அலீஸ் ஆட்டோமேட்டட் லீஃப் ஹோப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ லீஃப் ஹோப்பர் இப்போ லாஸ்ட் இயர் வந்து இந்த வெட்டுக்கிளிங்க வந்தது. ஸோ அது எங்கேருந்து வந்தது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டு வருது இல்லையா, அதை கண்டுபிடிச்சி எந்த இடத்துல வருதோ அதை அழிச்சிடலாம். ஏன்னா வெட்டுக்கிளி ஒன்று வந்தாலே என்டையர் க்ரீன் லீவ்ஸ் அட்டாக் ஆகிடும், பயிர் போயிடும், அதாவது அந்த என்டையர் பிளான்ஸ் எஃபெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை அழிக்கலாம். டெய்சி டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். டிஜிட்டலாக எந்த இடத்துல என்ன நடக்குது, எந்த ஆர்கானிசம் வந்து அந்த இடத்துல நல்லதா கெட்டதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டெய்சி. ஏபிஸ் ஆட்டோமேட்டிக் பீ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ பீன்னாவே ஹனிபீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்பைடா ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபைட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்ஸ், வேப்ஸ், பீவிங் கேரக்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ராவிங் ஹனிபீ விங் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நிறைய விங்ஸில் ஹனிபீயோட விங்கை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கலாம். அதுதான் இந்த ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் நான் வந்து வெவ்வேறு அந்த டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இது போட்ட உடனே இது இந்த பூச்சி வகையானது அப்படின்னு காட்டலாம். அதுக்காக தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸை வச்சு படிக்கிறது, அதாவது மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ். ஸோ செல் ஆர்கனல்ஸ்னால் என்னென்ன, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு படிக்கிறது தான் இந்த நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். நெக்ஸ்ட் எத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ பிஹேவியர். இப்போ வந்து நம்ம வந்து பேர்ட்ஸோட சவுண்ட், பயோலூமினன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கல், இந்த இது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டலுக்கு அந்த கலர் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களோட பேர்ட்ஸ் சவுண்டு, இந்த பூச்சிங்களோட சவுண்டு, அதெல்லாம் வச்சு அந்த நம்ம இந்த டாக்ஸானமியை கிளாஸிஃபை பண்ணலாம். அதுவும் ஒன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். டாக்ஸானமிக்ஸ் ரிசோர்ஸஸ், இனோடாக்ஸா. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸாக இருக்குது. டிஜிட்டல் இமேஜஸ், டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த ஸ்பீஷீஸை. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் லண்டனில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இமேஜஸும்
ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனோட இந்த ஸ்பீஷீஸை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இதோட டிஜிட்டல் இமேஜஸ், அதாவது இன்னும் டாக்ஸால இருந்து டிஜிட்டல் இமேஜஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு ஸ்பீஷீஸை டெவலப் பண்ண முடியும். அதனால் வந்து இது வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் லண்டனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த இன்னோடாக்ஸா. இன்னோடாக்ஸான்னா என்னன்னா இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் ஆக்சஸ் அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஃபார்ம். ஸோ இன்டகிரேட்டடுக்கு வந்து ஓகே ஐஎன், ஓக்கு வந்து ஓப்பன், டிஏஎக்ஸ் டாக்ஸானமிக் ஆக்சஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.